ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் அஸ்வின் பாபு. ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இந்த 3 கண்ட்ரிக்குள்ளேயும் போர் பயங்கரமாக போயிட்டுருக்குன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா, இதெல்லாம் இயக்குறதுக்கு நேரா ஈரானுடைய கவர்மெண்ட்டோ, இஸ்ரேலோட கவர்மெண்ட்டோ எப்படி அவங்களுடைய ஆர்கனைசேஷன எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க? ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். இப்ப இஸ்ரேல் கிட்ட மொசாட்ன்னு ஒரு அமைப்பு இருக்கு. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, உளவாளி வேலையெல்லாம் பார்க்குறது, உளவு வேலை பார்க்குறது, மத்தபடி யார, எங்க, எப்படி அட்டாக் பண்ணணும், எல்லா பிளான் அண்ட் வெல் ஸ்ட்ரக்சர்டா இருக்கிறது மொசாத் வந்து இஸ்ரேலோட சார்ந்த அமைப்பு. அவங்க தான் அத பண்றாங்க. இல்லையா? அதே மாரி அமெரிக்கா கிட்ட பென்டகன் இருக்காங்க. பென்டகன் வந்து அவங்க தான் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க சிஐஏவ. ஓகேங்களா? சிஐஏவ ஆர்கனைஸ் பண்றது பென்டகன், அமெரிக்காவோட அமைப்பு. ஓகே. இதெல்லாம் இருக்கட்டும். இந்தியா கிட்ட அந்த மாரி என்ன அமைப்பு இருக்கு? இந்தியா நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த மாரி ஃபார் எக்ஸாம்பிள் ரஷ்யா கிட்ட ஒண்ணு இருக்கு. சைனா கிட்ட இருக்கு. அதே மாரி இந்தியா கிட்ட என்ன இருக்கு? இந்தியா என்ன பண்ணுவாங்க? இது மாரி என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல டீட்டெயிலா கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஃபுல்லா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு கம்ப்ளீட்டா புரியும். அதுக்கு முன்னாடி இந்த மாரியான ரெகுலர் வீடியோஸ் நீங்க பார்க்கணும் அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. டெய்லி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். இப்ப டைரக்ட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் திங் இந்தியா கிட்ட என்ன இருக்கு? இந்தியா கிட்ட RAWன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? நம்மகிட்ட இருக்கு. அது மட்டும் இல்லாம ஐபீன் இன்னொன்னு இருக்கு. ஸோ இத வச்சு தான் நம்ம இன்டெலிஜென்ஸ் பயங்கரமா வேலை செய்வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபாரின் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா? சேம் அதே கான்செப்ட் தான் நம்மகிட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஏஜென்சி. ஸோ நான் சொன்ன மாரி ரான்னு சொன்னேன் இல்லைங்களா? ரிசர்ச் அண்ட் அனலைசிஸ் விங். இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, டைரக்ட்டா நம்ம கண்ட்ரில இருக்க மாட்டாங்க. எல்லா கண்ட்ரியும் ஃபார் எக்ஸாம்பிள் பாகிஸ்தான்ல இருப்பாங்க, பங்களாதேஷ்ல இருப்பாங்க, சைனால இருக்க வாய்ப்பு இருக்கு, அமெரிக்கால இருக்கும் வாய்ப்பு இருக்கு. எங்க இருக்காங்கன்னு நம்மளால யாராலயுமே சொல்ல முடியாது. ஈவன் அவங்க கூட இருக்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்குமே அவங்க இருக்காங்கன்றது தெரியாது. அவங்க அதுலேருந்து ரிட்டயர் ஆனதுக்கு அப்புறமா, இல்ல வேற எப்பயாவது தான் மோஸ்ட்லி தெரிய வரும். சில சமயம் அவங்க இருந்தாங்க, அவங்க வேலை செஞ்சாங்கன்றது தெரியாமயே போகவும் வாய்ப்புகள் இருக்கு. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. மத்த கண்ட்ரீஸ்ல இருந்து. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க எப்படி இருப்பாங்கன்னா, மத்த கண்ட்ரீஸ்ல போயிட்டு அங்க இருக்க உளவாளி ஜஸ்ட் நம்ம நெறைய மூவிஸ்ல பார்த்துருப்போம் இல்லைங்களா? தமிழ் மூவிஸ்ல நெறைய பார்த்துருப்போம். உளவாளிகள்லாம் எப்படி இருப்பாங்க? சூர்யாலாம் சில மூவிஸ் நடிச்சிருப்பாரு. ஸோ சேம் அது மாரியான கான்செப்ட் தான். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு கண்ட்ரில இருக்க அங்க இருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் த்ரெட் எதா இருக்கா? ஈவன் அந்த கண்ட்ரியா இருந்தாலும் சரி, அந்த கண்ட்ரியால நம்ம கண்ட்ரிக்கு ஏதாவது த்ரெட் இருந்தாலும் இவங்க இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுவாங்க. கலெக்ட் பண்ணி நம்மளுடைய ஏஜென்சிக்கு அனுப்புவாங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் என்ன நடக்குது? அது மாரி எதாவது நடந்ததுன்னா, அதையும் கிளீனா எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாங்க. எல்லா இன்ஃபர்மேஷனும் ப்ராப்பரான டைம்ல இவங்க வந்து கொண்டு வந்து சேர்ப்பாங்க. அத வச்சு நம்மளுடைய பொலிட்டிக்கல் பார்ட்டீஸ் என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ, அந்த வந்து நம்ம ஆக்ஷன் எடுப்போம். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம அந்த கண்ட்ரியில இருக்க பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸையும் நம்ம கண்ட்ரிக்கு அவங்க சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அமெரிக்கால ஒருத்தங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். யுஎஸ்ல ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னா, யுஎஸ்ல இருக்க பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ் நமக்கு தெரிய வரும். அவங்க என்ன பண்றாங்கன்றதுக்கு அவங்களுக்கு அங்க ஃபார் எக்ஸாம்பிள் பப்ளிக்கா தெரிய வரதுக்கு முன்னாடியே இவங்களுக்கு தெரிஞ்சிரும். ஓகேங்களா? பப்ளிக்கா இருப்பாங்க. அங்க இருக்க ஏதோ ஒரு ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணுவாங்க. அங்க இருக்க ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்ணுவாங்க. ஒரு ஒரு அன்றாட பார்க்குற ஒரு சக மனுஷன் மாரி தான் இருப்பாங்க. ஆனா, அவங்க எதுல வேலை செய்றாங்க, என்ன, ஏது எதுவுமே தெரியாது. இவங்க வந்து ஹைலி இன்டெலிஜென்ஸ் ஓகேங்களா? பார்க்க அது மாரி எதுவுமே தெரிய மாட்டாங்க. ஜஸ்ட் ஒரு சின்ன ஷாப் வச்சிருப்பாங்க. கடையில ஒர்க் பண்ணுவாங்க. ஏதோ ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா லாங்குவேஜ்லயுமே ஃப்ரீக்வென்ட்டா பேசுவாங்க. ஒரு எப்படி சொல்றது? அந்த ஃப்ளூவன்சி வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரா இருக்கும் இவங்கள்ட்ட. இவங்கள்ட்ட கண்டுபிடிக்கவே முடியாது. எல்லா லாங்குவேஜ்னா ஃபார் எக்ஸாம்பிள் மோஸ்ட்லி இங்கிலீஷ், ஹிந்தி, உருது எந்த கண்ட்ரிக்கு போறாங்களோ, அந்த கண்ட்ரில இருக்க லாங்குவேஜ ஈஸியா அடாப்ட் பண்ணிட்டு, அதுக்கான கொலோக்கியல் லாங்குவேஜ்ல இவங்களால ஈஸியா கம்யூனிகேட் பண்ண முடியும். அப்பதான் இவங்க ஒரு உளவாளின்னு வெளிய தெரியாது. இல்லன்னா மாட்டிக்குவாங்க. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம இது பண்றாங்கல்ல, இவங்கள்ட்ட எல்லா டெக்னாலஜியுமே ஈஸி ஹேண்டலிங்கா இருக்கும். இவங்களுக்கு பண உதவி நம்ம இந்தியன் கவர்மெண்ட்லேருந்து பண்ணப்படும். அது மட்டும் இல்லாம எந்த டெக்னாலஜியா இருந்தாலும் இவங்க ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா, அத ஹேண்டில் பண்ணி வெளில வந்துருவாங்க. இவங்களுக்கு யூஸ் பண்ணவும் தெரியும். ஒரு புது டெக்னாலஜி வந்தா இவங்க ஈஸியா அடாப்டும் ஆகிப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம சர்வைலன்ஸ். எப்படி இவங்க சர்வைலன்ஸா இருக்கலாம். அப்புறம் இல்லாம நம்மளோட கண்ட்ரிக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு இருக்கா? ஏதோ ஒரு நோட்டோரிஷியான ஒரு ஆக்டிவிட்டீஸ் மத்த கண்ட்ரில நடந்தாலும், என்ன நடந்தாலும் மத்த கண்ட்ரில என்ன நடந்தாலும் ஃபார் எக்ஸாம்பிள் அப்படிதான் வந்து மொசாட்ன்ற ஒரு ஆர்கனைசேஷன் வந்து ஈரானுடைய சுப்ரீம் லீடர கொன்னதே அந்த மாரியான ஒரு ஆக்டிவிட்டீஸால மட்டும் தான். ஸோ அது இருந்தனால தான். ஸோ அந்த காலம் மாரி டைரக்ட்டா வந்து நான் போருக்கு வரேன், நீ போருக்கு வா அப்படிலாம் கிடையாது. இந்த காலத்தில நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாரி மோஸ்ட்லி டிஜிட்டல் வார் நடக்கும். இல்ல எக்கனாமிக்கல் வார் நடக்கும். ஸோ இது மாரியான இதெல்லாம் இவுங்க பக்காவா பண்ணுவாங்க. நம்ம இந்தியா கிட்டயும் இது மாரி ஏஜென்சி ஒண்ணு இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இது எப்ப கண்டுபிடிக்கப்பட்டாங்க? எப்ப ஆரம்பிக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, 1968ல தான் ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்தியாவுக்கு வருது. ஓகேங்களா? அப்ப தான் வந்து இந்த அமைப்ப ஆரம்பிக்கிறாங்க இந்தியன் கவர்மெண்ட். பட் அதுக்கு முன்னாடி எதனால இது பண்ணல அப்டின்னா, எப்பயிலேருந்து பண்ணாங்கன்னா,
இண்டோ பாகிஸ்தான் வார் 1965ல நடந்தது. அதனால தான் அதுக்கப்புறம் 2 வருஷத்தில் ரான்ற ஏஜென்சியை ஃபார்ம் பண்ணி பக்காவாக போய்கிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சிஏஏ, அமெரிக்கா எப்படி, யூஎஸ் எப்படி சிஏஏ வச்சுருக்காங்களோ மொசாத் இருக்கோ, ரஷ்யாக்கிட்டேயும் இருக்குது, நம்மக்கிட்டேயும் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் இவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்க, ஆப்ரேஷன்லாம் வந்து சம்டைம்ஸ் வந்து லீக் பண்ணப்படும். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் சைட்லேருந்து லீக் பண்ணப்படும். அது மட்டும் இல்லாமல் பல ஆப்ரேஷன்கள் என்ன நடந்துச்சு என்ன ஏதுன்னு வெளி உலகத்துக்கே தெரியாது, சீக்கிரட்டாக சஸ்பென்ஸாக மூடிடுவாங்க. தெரிஞ்சால் மற்ற கண்ட்ரி நம்ம மேலே அவங்க ஈஸியாக ஃபைன் பண்ணிடுவாங்க இல்லைங்களா. அந்த ஒரு ரீசனுக்காக நிறைய ஆப்ரேஷன்ஸ் வெளியில் தெரியாமே போயிடும். ஓகேங்களா, இதுதான் நம்மக்கிட்ட இருக்க ரா ஏஜென்சி. நெக்ஸ்ட்டு ஐபின்னு ஒன்று சொன்னேன் இல்லைங்களா, இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ அதுக்கு முன்னாடி ரா வந்து பார்த்திங்கன்னா எப்படி சிம்பிளாக சொல்லணும், சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா, ஒரு இன்விசிபிள் ஐ தான். மற்ற கண்ட்ரியில் இருக்க இந்தியனுடைய இன்விசிபிள் ஐ தான் வந்து பார்த்திங்கன்னா ரா. இப்போ ஐபிக்கு வரும். வெளிநாட்டில், வெளி உலகத்தில், வெளி கண்ட்ரியில் இந்த மாதிரியான டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா த்ரெட்ஸ், இதெல்லாம் ஃபைன் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட ரா இருக்குது. நம்ம ஊருக்குள்ளே, நம்ம கண்ட்ரிக்குள்ளே எல்லாம் நார்மலாக எவ்வளோ கலவரங்கள் நடக்குது, எவ்வளோ பிரச்சனைகள் நடக்குது, எவ்வளோ பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ் நடக்குது, மதம் சார்ந்து, ஜாதி சார்ந்து எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் நடக்குதுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். இதெல்லாம் கண்காணிக்க யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே தான் ஐபி, இன்டெலிஜென்ஸ் பியூரோ, இந்தியாவுடைய இன்னொரு ஏஜென்சி. ரா எப்படி வெளியில் பார்க்குறாங்களோ, கண்ட்ரியை விட்டு வெளியில் இருக்க மற்ற கண்ட்ரியை பார்க்குறாங்களோ, கண்ட்ரிக்குள்ளே பார்க்குறது வந்து ஐபி, இன்டெலிஜென்ஸ் பியூரோ. இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரிக்குள்ளே என்னென்ன ப்ராப்ளம்ஸ் நடக்குது, என்னென்ன த்ரெட்ஸ் வருது, பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்குது, இது எல்லாத்தையும் கண்காணிக்கிற ஒரு பயங்கரமான ஒரு ஏஜென்சி தான் வந்து பார்த்திங்கன்னா இன்டெலிஜென்ஸ் பியூரோன்றது தெரிஞ்சுக்கும். இந்த ஐபி, இந்த இன்டெலிஜென்ஸ் பியூரோ எப்படி ஒர்க் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே க்ளோஸ் அண்ட் செக்யூராக போலீஸையும், அது மட்டும் இல்லாமல் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இவங்க கூடயும், பொலிட்டிக்கல்ஸ் கூடயும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே க்ளோஸாக சேர்ந்து ஒர்க் பண்ணுவாங்க. இவங்க எல்லாத்தையுமே கண்காணிச்சிக்கிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் இவங்களுடைய ஹெட் வந்து பார்த்திங்கன்னா ஐபி, இன்டெலிஜென்ஸ் பியூரோவில் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு தான் இவங்க டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸை கலெக்ட் பண்ணி கொண்டு போய் கொடுப்பாங்க. இது இருக்கிறதுலே ஒன் ஆஃப் தி வேர்ல்டு ஓல்டஸ்ட் ஏஜென்சி. ஓகேங்களா, உலகத்திலே ரொம்பவுமே பழமை வாய்ந்த ஒரு ஏஜென்சியில் இதுவும் ஒன்று. எப்போ ஆரம்பித்தாங்கன்னா 1887 ஆரம்பிச்சிட்டாங்க. 19லாம் கிடையாது, நம்ம சுதந்திரத்தெலாம் வாங்குறதுக்கு முன்னாடியே இது சீக்கிரட்டாக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போலேருந்து இது ரன் ஆகிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வரைக்கும் பக்காவாக ரன் ஆகிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் சில இடத்துல சில தவறுகள் நடக்க தான் செய்யுது. இது எதுக்காக ஆரம்பிக்குது அப்படின்னா, தவறு செஞ்சுட்டாங்க, ஒரு ப்ராப்ளம் நடந்துருச்சு, ஒரு கலவரம் நடந்துருச்சு, அதுக்கப்புறமேட்டு போய் சால்வ் பண்ணுறதுக்கு கிடையாது. இது எதுக்கு ஆரம்பித்தாங்கன்னா, இந்த மாதிரி கலவரம்லாம் வரும்னு தெரிஞ்சு, மோஸ்ட்லி ஃபார் எக்ஸாம்பிள் வாட்ஸ்அப்பில் பரவும், இந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில், டெலிகிராமில் இந்த மாதிரியான இதெல்லாம் இவங்களும் இருப்பாங்க, நமக்கு தெரியாது. ஓகேங்களா, ஸோ இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளம் நடக்குது அப்படின்னா அதுக்கு முன்னாடியே இவங்க ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு தான் ஐபின்னு ஒன்று இருக்குன்றது தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் இந்த வீடியோவில் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு புதுசாக இருந்துச்சு, தெரியாதவங்களுக்கு புதுசாக இருக்கும், தெரிஞ்சவங்களுக்கு ஓகே. ஸோ தெரியாதவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள், இதை பற்றி தெரிஞ்சுக்க சொல்லுங்கள். நம்மகிட்டையும் இந்த மாதிரி பல ஏஜென்சிஸ் சூப்பராக இருக்குது. பட் அதே மாதிரி நம்மளுடைய மிசைல்ஸ், ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் மிசைல்ஸ், எக்யூப்மெண்ட்ஸ், இந்த மாதிரியான வெப்பன்ஸ் செய்கிறதுக்கு ஒரு தனி ஏஜென்சி இருக்குது. அதை பற்றி இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பட் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ரெகுலர் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். டெய்லி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பை.